அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சுஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் கைத்தொழில் அமைச்சு அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு. கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இன்று மாலை ஆரம்பம். முல்லைத்தீவு வவுனிக்குளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனுக்கு நீதி கோரி போராட்டம். திருகோணமலை மூதூரில் இருவர் வெட்டிப் படுகொலை. அனுராதபுரம் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்த நபரின் வீட்டில் கைக்குண்டு மீட்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடிய போது சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சபையில் சமர்ப்பித்து உரையாற்றினார். ජාත්‍යන්තර වශයෙන් සැලකිය යුතු සංවාදයක් ඇති වී තිබෙන බටලන්ද නිවාස යෝජනා ක්‍රමයේ නීති විරෝධී රැඳවුම් ස්ථාන හා වදකාගාර පිහිටුවා පවත්වාගෙන යාම පිළිබඳ පරීක්ෂණ කොමිෂන් සභාවේ වාර්තාව පිළිබඳව ஜனாதிபதியுமா பிரமுக கேபினட் மண்டலே ஸ்தாவரை பிரகாஷ் கிரீமட்ட தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் பேசு பொருளாகியுள்ள பட்டலந்தையின் முன்னெடுத்து செல்லப்பட்ட தடுப்பு நிலையம் மற்றும் வதை முகாம் தொடர்பிலான விசாரணை அறிக்கை குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அமைச்சரவையின் நிலைப்பாட்டை தெரிவிக்க சந்தர்ப்பம் அளித்தமைக்கு சபாநாயகருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1977 ஆண்டு 6 5 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் சர்வஜன வாக்கெடுப்பின்றி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஸ்தாபித்தது. அதிகாரத்துக்கு வந்த அதே ஆண்டு நாட்டில் உள்ள தமிழ் மக்களுக்கு எதிராகவும் அரசுக்கு எதிரான குழுக்களுக்கு எதிராகவும் வன்முறையை கட்டவிழ்த்தது. மேலும் ஓராண்டு பூர்த்தியடையும் தருவாயில் பயங்கரவாத தடை சட்டம் என்ற சட்டவிரோதமான ஒடுக்குமுறை சட்டம் கொண்டுவரப்பட்டது. 1980 ஆண்டு தொழிற்சங்க போராட்டம் நடத்திய 1 லட்சம் அரச ஊழியர்களின் தொழில் பறிக்கப்பட்டது. 1981 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடந்த தேர்தல் ஒன்றை கொள்ளையடித்ததுடன் அதன் பிரதிபலனாக யாழ் பொது நூலகத்தை தீயிட்டு எரித்தனர். நாடாளுமன்ற தேர்தலை நடத்தாமல் சட்டவிரோதமானது என தேர்தல் அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்ட சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் அதிகாரத்தை மேலும் 6 வருடங்களுக்கு சட்டவிரோதமாக நீடித்துக் கொண்டனர். நாட்டில் ஜனநாயக ரீதியிலான தொழிற்சங்கவாதிகள், ஊடகவியலாளர்கள், மாணவர் சங்கங்கள், கலைஞர்கள், மத தலைவர்கள் ஆகியோரை ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தி 1983 ஆண்டு தமிழர்களுக்கு எதிரான அழிவுக்கு தலைமை தாங்கி 3 தசாப்த சிவில் யுத்தத்துக்கு இழுத்து சென்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்களால் முன்னெடுக்கப்பட்ட கருப்பு ஜூலை கலவரத்தை பயன்படுத்தி மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் தடை செய்யப்பட்டன. இவ்வாறான வரலாற்றை அதிகாரத்தினூடாக மாற்றியமைக்க முற்பட்ட போதும் மக்களுக்கு உண்மையை அறிந்து கொள்ளும் வகையில் கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மக்களாலேயே புதிய யுகம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அப்போதைய அரசாங்கத்தினால் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான குற்றங்களுக்கு மத்தியில் பட்டலந்தையில் முன்னெடுக்கப்பட்ட பாரிய கொலை முகாம் தொடர்பிலான விசாரணை அறிக்கை தொடர்பில் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் அக்கறை ஏற்பட்டுள்ளது. பட்டலந்த வதை முகாம் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆட்சி அமைப்பதற்கு பிரதான கருப்பொருளாக அமைந்திருந்தது. எனினும் அது தொடர்பிலான விசாரணை அறிக்கை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை. இந்த வதை முகாமுடன் தொடர்புடைய பிரதான குற்றவாளி அண்மையில் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு கூறியது போல அந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. நாட்டு மக்கள் கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அளித்த மக்கள் ஆணைக்கு
அமைய ஜனாதிபதி செயலகத்தின் இருட்டு அறைக்குள் கடந்த 25 வருடங்களாக வைக்கப்பட்டிருந்த அறிக்கை இன்று வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை சட்டமா அதிபருக்கு அனுப்புவதற்கும் இது தொடர்பிலான எதிர்கால நடவடிக்கை குறித்து ஆலோசனைகள் யோசனைகளை முன்வைப்பதற்காக ஜனாதிபதியினால் விசேட குழுவொன்றை நியமிப்பதற்கும் பொருத்தமான நேரத்தில் நாடாளுமன்றத்தில் 2 நாள் விவாதத்தை முன்னெடுப்பதற்கும் நாம் எதிர்பார்க்கிறோம். மேலும் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர்களினதும் பொதுமக்களதும் பார்வைக்காக சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் அச்சிடப்பட வேண்டும் என்ற யோசனையை முன்வைக்கிறேன். மேலும் இந்த விடயம் தொடர்பிலான சாட்சியங்கள் அடங்கிய 28 அறிக்கைகளை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு எதிர்பார்க்கிறேன். ජාත්‍යන්තර වශයෙන්ුත් සැලකිය යුතු සංවාදයක් ඇති වී තිබෙන බටලන්ද නිවාස යෝජනා ක්‍රමයේ නීති විරෝධී රැඳවුම් ස්ථාන හා அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் கைத்தொழில் அமைச்சு அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது தேசிய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக உற்பத்தி கைத்தொழில்களை பயனுள்ளதாக முன்னெடுத்தல், ஒருங்கிணைத்தல், அபிவிருத்தி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சவால்கள் குறித்து ஆராயப்பட்டது. சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கத்தின் ஆரம்ப முதலீடுகள் மேற்கொள்ள மற்றும் அவற்றின் முறையான கண்காணிப்பு, முதலீட்டு சபைகளை அண்டிய உள்ளூர் கைத்தொழில்களை உருவாக்குதல் மற்றும் சிறு மற்றும் மத்திய தொழில் முயற்சியாளர்கள் எதிர்கொள்ளும் வணிக கடன் பிரச்சினைகள் என பல விடயங்கள் ஆராயப்பட்டன. கைத்தொழில் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட ஆனால் இதுவரை விடுவிக்கப்படாத காணிகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். உள்ளூர் கைத்தொழிலாளர்களை வலுப்படுத்த இறக்குமதி கட்டுப்பாடுகளை செயற்படுத்தல் மற்றும் கணக்காய்வு செய்தல், நிர்மாணத்துறைசார் கொள்முதல் செயற்பாட்டில் உள்ளூர் விநியோகத்தர்கள் குறித்து அதிக கவனம் செலுத்துதல், இரத்தின கற்கள் மற்றும் ஆபரண கைத்தொழில் சார்ந்த பிரச்சினைகள் மற்றும் அதன் முழு வருவாயையும் தேசிய பொருளாதாரத்தில் இணைப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கைத்தொழிலை ஊக்குவிப்பதற்காக சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்ட வரிச்சலுகைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த கலந்துரையாடலில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் நதிக்க சனத்குமார் நாயக்க, கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தரம் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் பங்கேற்றனர். கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இன்று மாலை ஆரம்பமானது. இலங்கை இந்திய மக்களின் பங்கேற்புடன் இடம்பெறும் வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. கொடியேற்றத்தை அடுத்து சிலுவை பாதை, நற்கருணை பெருவிழா மற்றும் திருச்சுருப பவனி என்பன இடம்பெற்றன. இந்திய, தமிழ்நாடு, சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் லோர்து ஆனந்தம் ஆண்டகை, யாழ்ப்பாண மறைமாவட்ட குருமுதல்வர் JP ஜெபரட்னம் அடிகளார், நெடுந்தீவு பங்குத்தந்தை உள்ளிட்ட அருட்தந்தைகள், அருட்சகோதரிகள் இந்த திருவிழாவில் பங்கேற்றுள்ளனர். இந்த திருவிழாவில் இலங்கை மற்றும் இந்திய பக்தர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் திருவிழா திருப்பலி நாளை காலை ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளது. அத்துடன் பக்தர்களின் நலன் கருதி சுகாதார வசதிகள், போக்குவரத்து ஒழுங்குகள், உணவு வசதிகள் என்பன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட தமிழ் மக்கள் கூட்டணி இன்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட தமிழ் மக்கள் கூட்டணி இன்று மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. 16 உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாக வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் வெல்வெட்டித்துறை நகர சபையில் சுயேட்சையாக களமிறங்கும் வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவை வழங்கியுள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணி உறுப்பினர் வி மணிவண்ணன் தெரிவித்தார். தேர்தல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான கட்டுப்பணத்தை தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பிலே நாங்கள் செலுத்தி இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வெள்ளோட்டுத்துறை நகர சபையில் நாங்கள் ஒரு சுயேட்சை குழுவுக்கு ஆதரவளிக்கின்ற வகையில் மற்றைய பிரதேச சபைகளில் நாங்கள் போட்டியிடுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம்.
தேசிய மக்கள் சக்தி இன்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. யாழில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளுக்கும் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன், ஸ்ரீபவானந்த ராஜா உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் இதன்போது வருகை தந்தனர். 17 சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை சென்று அதுக்கான படிவங்களை பெற்றிருக்கிறோம். நேற்றைய தினம் நாங்கள் பிரதேச சபைகளுக்கான பெயர் பட்டியலை கொடுத்து இன்றைய தினம் கட்டுப்பணத்தை செலுத்தி இந்த கட்டுப்பணத்தை பெற்றிருக்கிறோம். நாங்கள் பெரும்பான்மையுடன் எமது அமைப்பு கண்டிப்பாக ஆட்சி அமைப்பு என்று திடமான நம்பிக்கை இருக்குது. மக்கள் இன்று சிந்திப்பது உலகமயமாக்கலை. அப்போ நாங்கள் இந்த உலகமயமாக்கலுக்கு ஏற்ற வகையில் கண்டிப்பாக இங்கே இருக்கும் வேட்பாளர்கள் சிறந்தவர் வரும்போது எமது அமைப்பு பெரும்பான்மையான அங்கத்தவரை கைப்பற்றும் போது எமக்கு யாருடனும் கொடுக்கல் வாங்கல் செய்ய தேவையில்லை என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் பணத்துக்கு இரையமானவர்கள். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி கிளிநொச்சி மாவட்டத்தின் 2 சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் இன்று செலுத்தியது. கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினருமான வைத்தியநாதன் தவநாதன் கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான கட்டுப்பணத்தை இன்றைய தினம் செலுத்தினார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேசங்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளோம். அடுத்த வாரம் பூநகரி பிரதேச சபைக்கான கட்டுப்பணத்தையும் செலுத்த உள்ளோம். கடந்த முறை தாக்கல் செய்தது போன்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியானது தனித்துத்தான் போட்டியிடுகின்றது. எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் அதிலே போட்டியிட இருக்கிறார்கள். பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள். கடந்த காலங்களை போன்று ஒரு நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் பூர்ண ஒத்துழைப்பை வழங்குவோம். அதேபோன்று சகல தரப்பினரிடமும் இருந்தும் நாங்கள் அந்த ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம். உள்ளூராட்சி தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 3 சபைகளில் போட்டியிடுவதற்காக இதுவரை 3 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் ஒரு சுயேட்சை குழுவும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இதுவரை கிளிநொச்சி மாவட்டத்திலே உள்ளூராட்சி சபைகளினுடைய தேர்தலுக்காக 3 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் ஒரு சுயேட்சை குழு தங்களுடைய கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த மாதத்தினுடைய 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு ஏற்றுக்கொள்கின்ற காலம் இருக்கின்றது. அதற்கு அப்பால் பூநேரி பிரதேச சபைக்கான வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளும் காலமாக 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி 12 மணி வரையாக காணப்படும். தமிழ் மக்கள் கூட்டணி இன்றைய தினம் காலை மன்னார் நகரசபை தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை மன்னார் தேர்தல் திணைக்களத்தில் செலுத்தியுள்ளது. மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞானப்பிரகாசம் அண்டனி டேவிட்சன் தலைமையிலான குழுவினர் கட்டுப்பணத்தை செலுத்தினர். தமிழ் மக்கள் கூட்டணி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகரசபை தேர்தலில் மாத்திரம் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாக மன்னார் நகரசபைக்கான கட்டுப்பணத்தை நாங்கள் இன்றைய தினம் செலுத்தி இருக்கின்றோம். எங்களது நோக்கம், நாங்கள் கடந்த காலத்திலே நான் நகரசபை தலைவராக இருந்து பல்வேறுபட்ட அபிவிருத்தி பணிகளை இந்த நகரத்திலே முன்னெடுத்திருக்கின்றேன். மேலும் மக்கள் பொருத்தமானவர்களை தெரிவு செய்து மீண்டும் அந்த இடத்திலே அமர்த்துற பட்சத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். கண்டிப்பாக எங்களுக்கு மக்கள் ஆணை தருவார்கள். அந்த வகையிலே தினம் கட்டுப்பணம் செலுத்தினோம். கண்டிப்பாக நகரசபையை கைப்பற்றியே தீர்வோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் நகரசபை மற்றும் 4 பிரதேச சபைகளிலும் போட்டியிட நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தலைமையிலான ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியினர் இன்று மதியம் மன்னார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர். மஸ்தானின் மாவட்ட இணைப்பாளர் அபுபக்கர் தர்ஷன் தலைமையிலான குழுவினர் கட்டுப்பணத்தை செலுத்தினர். மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகரசபை, மன்னார் பிரதேச சபை, நானாட்டான் பிரதேச சபை, முசலி பிரதேச சபை, மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகிய 5 உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. 2025 உள்ளூராட்சி சபை தேர்தலில் மன்னார் நகரசபை உட்பட 4 பிரதேச சபைகளுக்கும் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி ஊடாக இம்முறை 5 சபைகளுக்கும் நாங்கள் போட்டியிடுகிறோம். குறுகிய காலத்தில் எங்களுக்கு அந்த புதிய கட்சி இருந்தாலும் எங்களுக்கு பேராதரவை வழங்கி எங்களை வெற்றி பெற செய்த மக்கள் இம்முறையும்
எங்களோட வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கிளம்பி இருக்கிறோம். கடந்த காலங்களில் நாங்கள் அமைச்சராகவும் ஒருங்கிணைப்பு அமைப்பு தலைவராகவும் இருந்த டைம்ல கூடுதலான சேவைகளை செய்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையோட கணிசமான உறுப்பினர்களை தெரிவு செய்து நாங்கள் இம்முறை சபைகளுக்கு அனுப்புவோம் என்ற நம்பிக்கையோட கிளம்பியிருக்கிறோம். இதேவேளை மன்னார் பிரதேச சபைக்கான கட்டுப்பணத்தை தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியனவும் இன்றைய தினம் செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட 4 சபைகளிலும் போட்டியிட தமிழரசு கட்சி இன்று வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியது. வவுனியா மாவட்டத்தின் வவுனியா மாநகர சபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, வெண்கல சட்டிக்குளம் பிரதேச சபை ஆகிய 4 உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் போட்டியிட உள்ளது. அதற்கான கட்டுப்பணத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் உள்ளிட்ட கட்சி முக்கியஸ்தர்கள் செலுத்தியிருந்தனர். தமிழரசு கட்சி 4 உள்ளூராட்சி மன்றங்களில் வவுனியா தெற்கு சிங்கள பிரிவு தவிர்ந்த ஏனைய உள்ளூராட்சி மன்றங்கள் எல்லாத்திலையும் இலங்கை தமிழரசு கட்சி போட்டி போடுகிறது. அதற்கான கட்டுப்பணத்தை நாங்கள் இன்றைய செலுத்தியிருக்கிறோம். இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சி அதிகாரம் இந்த பிரதேசத்தின் பூர்வீக குடிகளை கொண்ட கட்சிகளுக்கு கிடைக்க வேணும். அதுதான் மிகவும் முக்கியமானது. இந்த பிரதேச மக்களுடைய அபிவிருத்தியில அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அனைத்து விடயங்களையும் நாங்கள் முன்னின்று உழைப்போம். மிகவும் சமூகத்துக்கு அர்ப்பணிப்போடு செயற்படக்கூடிய வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். எங்களுடைய மத்திய குழுவில் 2 தீர்மானங்கள் எடுத்து நாங்கள் முதலாவது ஒரு சின்னத்தின் கீழே சேர்ந்து செயல்படுறது. அது முடியாமல் போகும் சந்தர்ப்பத்திலே தமிழ் தேசிய கட்சிகள் நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற செயற்பாட்டில் நிச்சயமாக ஈடுபடுவோம். நாங்கள் சேர்ந்து பயணிக்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் தமிழரசு கட்சி பின்னோக்கி போகவில்லை. சேர்ந்து பயணிக்க தயாராக தான் இருக்கோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணங்களை செலுத்தி வருகின்றன. மட்டக்களப்பு நகரில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் இன்றைய தினம் போராட்ட முன்னணியினர் மட்டக்களப்பு மாநகர சபை உட்பட 12 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தினர். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தமது கட்சிக்கான கட்டுப்பணத்தை செலுத்தினார். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக முன்னாள் அமைச்சர் அலிசாஹிர் மௌலானா தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. கடந்த முறை மண்முனை மேற்கு பிரதேச சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தவர்கள் இம்முறை சுயேட்சையாக போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தினர். எங்களை பொறுத்த மட்டிலே மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த 11 சபைகளிலும் குறிப்பாக ஏறாவூர் நகர சபை உட்பட 11 சபைகளிலும் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சின்னத்திலே போட்டியிடுகின்றது. இந்த சபைகளிலே அனைத்திலும் நாங்கள் ஆட்சி அமைப்போம். மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இனியாவது எங்களுடைய மக்கள் ஒரு சரியான நிலப்பாட்டுக்கு வர வேண்டும். கோடரி காம்புகளுக்கு தொடர்ந்து வாக்குகளை அளிக்காமல் சரியான நேர்மையான ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே போட்டியிடுகின்ற எங்களை போன்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எங்களை போன்ற தரப்புகளை தெரிவு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். எப்போதும் நான் முன்னிக்கின்ற ஏறாவூர் நகர சபை எப்போதும் நாங்கள் தவிசாளர் பதவியை எடுப்பது வழக்கம். அது நிச்சயமாக இன்று மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பான தவிசாளர் உப தவிசாளர் அதிகபட்சமான அத்தனை 10 வட்டாரங்களும் வெல்லக்கூடிய அடிப்படையில் இருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று மாலை செலுத்தியது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் இராத்துரை ரத்னம் உட்பட பலர் உடனிருந்தனர். தற்போதைய பொறுத்தமட்டிலே எந்த விதமான கட்சிகளும் உள்வாங்கப்படவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே அங்கத்துவ கட்சிகளாக இருக்கும் கட்சிகள் மாத்திரம்தான் இந்த கூட்டிலே இருக்கின்றது. நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்த மட்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு பிரதானமான அங்கமாக இருந்த நாங்கள் இன்றும் எங்களுடைய பெயர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கின்றதை தவிர நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கின்றோம். இந்த தேர்தலிலும் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் ஒன்றிணைத்து நாங்கள் இந்த தேர்தலை சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். ஆனால் சில தமிழ் தேசிய கட்சிகள் அடம் பிடித்து அவர்களது தனித்துவ
கருத்தை காட்டி தாங்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலும் தாங்கள்தான் பெரிய கட்சி என்கின்ற தலைத்தனத்திலும் அவர்கள் அந்த ஒற்றுமைக்கு பங்கம் விளைவித்திருக்கின்றார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் திகாமடுல்ல மாவட்டத்தில் நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் அளிக்கப்பட்ட முகவர்களுக்கான கடிதங்கள் மாவட்ட தேர்தல்கள் திணைக்களத்தில் நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர் கவிதரன் கோடீஸ்வரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் மற்றும் தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்களான ஏ தர்மராசா க கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கடிதங்களை கையளிப்பதற்காக சென்றிருந்தனர். கடிதங்களை கையளித்த பின்னர் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக அபே விக்ரமருடனும் அவர்கள் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினர். 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர்களுக்கான அந்த கடிதமானது இன்று தேர்தல் திணைக்களத்திலே அம்பாறை மாவட்டத்திலே ஒப்படைக்கப்பட்டது. எங்களுடைய பிரதேசத்திலே அந்தந்த பிரதேச மக்களின் தெரிவாக இந்த உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். நாங்கள் மக்களின் விருப்பத்தின் அடிப்படையிலேயே எங்களுடைய பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற போகிற உள்ளாட்சி மன்ற தேர்தல் சவால் மிக்கதாக இருந்தாலும் அந்த சவால்களை எல்லாம் நாங்கள் முறியடித்து உண்மையான நேர்மையான நுவரெலியா மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணம் அனுஷா சந்திரசேகரன் தலைமையில் செலுத்தப்பட்டது. இன்றைய தினம் நுவரெலியா தேர்தல் திணைக்களத்தில் சட்டத்தரணி அனுஷா சந்திரசேகரன் தலைமையில் சந்திரசேகரன் மக்கள் முன்னணி, அண்ணா சந்திரசேகரன் தொழிலாளர் முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி நுவரெலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள பல சபைகளுக்கும் ஜனநாயக தேசிய கூட்டணியின் தபால் பெட்டி சின்னத்தில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. இதன்போது அனுஷா சந்திரசேகரன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களுடைய தனித்துவத்தை நிரூபிப்பதற்காகவும் புதிய இளைஞர்களுக்கான வாய்ப்பை வழங்குவதற்காகவும் புதிய வேட்பாளர்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவதற்காகவும் நாம் தனித்துவமாக தபால் பெட்டி சின்னத்தில் இம்முறை நுவரெலியா மாவட்டத்தில் களமிறங்க தயாராக இருக்கிறோம். உள்ளூராட்சி சபைகளாக நகர சபைகளிலும் இன்னும் பிரதேச சபைகளிலும் எங்களுடைய வேட்பாளர்கள், அதுவும் பலம் வாய்ந்த வேட்பாளர்கள், புதிய வேட்பாளர்கள் களமிறங்க தயாராக இருக்கிறார்கள். இதன் மூலமாக உள்ளூராட்சி சபைகளில் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பெற்று அதன் மூலமாக மலையக மக்களுக்கு எங்களால் முடிந்த சேவைகளை செய்ய தயாராக இருக்கிறோம். செய்திகள் தொடர்கின்றன. முல்லைத்தீவு ஓனிக்குளத்திலிருந்து கடந்த ஆண்டு சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனுக்கு நீதி கோரி இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு நட்டாங்கண்டல் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வவுனிக்குளத்திலிருந்து கடந்த ஆண்டு சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனுக்கு நீதி கோரி இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வெளிநாடு செல்வதற்காக பயண ஏற்பாடுகளை மேற்கொண்ட 27 வயதான மல்லாவியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி வவுனிக்குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் கொலை செய்யப்பட்டு குளத்திற்குள் போடப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்தது. எனினும் இந்த கொலையுடன் தொடர்புடைய எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என தெரிவித்து பிரதேச பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், வர்த்தக சங்கத்தினர், மக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். மல்லாவி பேருந்து நிலையத்தில் இருந்து மல்லாவி போலீஸ் நிலையம் வரை சென்று போலீஸ் நிலையம் முன்பாக மக்கள் கோஷங்களை எழுப்பினர். அதனால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த மாங்குளம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மக்களுடன் கலந்துரையாடியதுடன் குறித்த விசாரணைகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதாகவும் இந்த விசாரணைகளுக்காக விசேட குழுவை அமைப்பதாகவும் தெரிவித்தார். அதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர். அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை மாங்குளம் உதவி போலீஸ் அத்தியட்சகரிடம் கையெழுத்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கொலை செய்யப்பட்ட இளைஞனின் பெற்றோர் உறவினர்களுடன் உதவி போலீஸ் அத்தியட்சகர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதேவேளை குறித்த போராட்டத்தை தடுக்கும் வகையில் மல்லாவி போலீசாரால் நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது. விசாரணைக்கான சாட்சியங்களை தரவுகளை சரியான திரட்டி நீதிமன்றத்துக்கு வழங்கவில்லை. இந்த விடயத்தில் போலீஸ் கவனம் எடுக்க வேணும். மாங்குளத்தினுடைய ஏஎஸ்பி அவர்கள் வருகை தந்து பல விடயங்களை சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு தொடர்ந்து இந்த விசாரணைகள் இழுத்தடிக்கப்படுமாக இருந்தால், சஜீவனுடைய மரணத்துக்கு நீதி கிடைக்காவிட்டால் நாளைக்கு இன்னொருவர் இந்த இடத்துல கொலை செய்யப்படலாம். தொடர்ந்து பல மரணங்கள் இந்த இடத்துல நடந்திருக்குது. அந்த அடிப்படையில் தான் மக்களுடைய குரல். இன்னைக்கு சஜீவனுடைய குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைக்க வேணும். சஜீவனுடைய கொலை செய்யப்பட்டவர்கள் கட்டாயம் குற்றவாளிகளாக சாட்சிக்குள்ள நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேணும். அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அவர்களோட கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த தொடர்பாக இருந்தால் இன்னும் பெரிய அளவில் மக்கள் திரண்டு இந்த இடங்களில் போராட்டம் நடத்த வேண்டிய துப்பாக்கிகளை தள்ளப்படுவார். சொல்லியிருக்கிறார்கள் பேரன் குடும்பத்தினர் சொல்லியிருக்கிறார்கள்.
சொல்றாரு. அந்த வகையில் இவர்கள் இன்னும் அது அடையாளம் காணப்படவில்லை என்று சொல்றாரு. இப்பவும் அந்த கொலையாளி இந்த இடத்திலே மெல்லாய் பிரதேசத்திலே திரிகிறாராம். அவரை பிடிச்சு அரசு பண்ணி அதை செய்யவில்லை என்று எல்லோ மக்களும் ஆதங்கமாக தான் இன்றை வந்திருக்கிறார்கள். திருகோணமலை மூதூரில் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் 15 வயதுடைய சிறுமி கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தாகா நகர் பகுதியில் 2 பெண்களை வெட்டி கொலை செய்த குற்றச்சாட்டில் பேத்தியான 15 வயது சிறுமியை போலீசார் கைது செய்துள்ளனர். மூதூர் தாகா நகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து இன்று அதிகாலை சகோதரிகளான பெண்கள் 2 வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர். சம்பவ இடத்திற்கு மூதூர் நீதிமன்ற நீதிபதி தஸ்னிம் பௌசான், சட்ட வைத்திய அதிகாரி, போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டோர் விஜயம் மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டனர். மூதூர் தஹாநகர் பகுதியைச் சேர்ந்த குடும்ப நல மருத்துவராக கடமையாற்றி வரும் ஸ்ரீதரன் தர்ஷினி என்பவருடைய வீட்டிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற தினமான இன்று அதிகாலை ஸ்ரீதரன் தர்ஷினி மூதூர் வைத்தியசாலையில் இரவு கடமைக்காக சென்றிருந்த நிலையில் குறித்த வீட்டில் 15 வயதான அவரது மகள், தாயாரான ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி மற்றும் பெரியம்மாவான சக்திவேல் ராஜகுமாரி ஆகியோர் மாத்திரம் வீட்டில் இருந்துள்ளனர். அதிகாலை வேளை குறித்த கொலைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் குறித்த படுகொலை சம்பவத்தின் போது கூறிய ஆயுதங்களை கொண்டு தாக்கியதில் இருவருடைய கழுத்து பகுதிகளில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்த நிலையில் 15 வயதான மகள் சிறு காயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். கொலை சம்பவம் தொடர்பில் குறித்த சிறுமியிடம் போலீசார் மேற்கொண்ட நீண்ட நேர விசாரணையின் பின்னர் குறித்த சிறுமி தானே குறித்த கொலையை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். அம்மம்மா தனக்கு ஒரே பேசுவதாகவும் தன்னில் பாசம் இல்லை எனவும் மன அழுத்தம் காரணமாக இருவரையும் கொலை செய்ததாகவும் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். இதன் பின்னர் சிறுமி போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் திருகோணமலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்த நபரின் வீட்டில் கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வீட்டிலிருந்து கைக்குண்டு ஒன்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சந்தேக நபர் வசித்த கல்லேவ வீட்டில் இன்று காலை கல்நேவ போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. வைத்தியரின் தொலைந்து போன கையடக்க தொலைபேசியை கண்டறியும் நோக்கில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று அனுராதபுரம் பிரதான நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. விலங்கு கணக்கெடுப்பிற்காக நாடாளுமன்றக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார். விலங்கு கணக்கெடுப்பு நாளை நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாளை விடுமுறை வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் அரசாங்கம் நாளைய தினம் காலை 8 மணி முதல் 8:05 மணி வரை விலங்கு கணக்கெடுப்பை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. நாளை நாடாளுமன்றத்திற்கு விடுமுறை வழங்குமாறு சபாநாயகரை நாங்கள் வலியுறுத்துகிறோம். நாங்கள் எங்கள் கிராமங்களுக்கு சென்று எங்கள் பகுதிகளில் உள்ள விலங்குகளை கணக்கெடுப்பு செய்ய வேண்டும். நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தால் எங்கள் பகுதிகளில் உள்ள விலங்குக்கு யார் கணக்கெடுப்பு செய்வது? நாள்கூலி சம்பளத்தை இல்லாமல் செய்து வேறொரு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இந்த சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சம்பளத்தை அதிகரிக்கிறது ஒரு சுலபமான வேலை கிடையாது. ஏன்னா நாட்டில் வாழ்கிற மக்களுக்கும் தெரிஞ்சாகணும், குறிப்பாக மலையக மக்களுக்கும் தெரிஞ்சாகணும், இலங்கை அரசாங்கத்தால் மக்களோட சம்பளத்தை அதிகரிக்க முடியாது. ஏன்னா இலங்கை அரசாங்கத்தால் அழுத்தம் கொடுக்க முடியும். காரணம் என்னன்னா, இந்த பெருந்தோட்ட நிறுவனங்கள் பிரைவேட் செக்டர். நம்ம எதிர்கட்சியில் உட்கார்ந்துருக்கனால நான் சொல்லிட்டு இருக்க முடியாது, இல்லை இல்லை அரசாங்கம் அதிகரிக்கணும். எனக்கு அந்த மாதிரி அரசியல் செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து தான் சம்பளத்தை அதிகரிச்சாகும். இன்னைக்கு 1350 ரூபா அடிப்படை சம்பளம் வழங்குறோம்.
2020 2023 ගරුමන්ත්‍රතුමා විනාඩියක් කාලයක් තියෙනවා. தேங்க்யூ. நான் வந்து 2020 மன்னிக்கணும் 2024 வரலாறுலேயே அதிகமான அளவு சம்பள அதிகரிப்பை நான் வழங்கினேன். அது காரணம் என்னன்னா தொழிற்சங்க பலத்தை பாவிச்சு தான் நாங்கள் வழங்கணும். அப்போ உங்களோட தொழிற்சங்கம் அதை ஏற்றுக்கல. இன்னைக்கு தொழிற்சங்கவாதி பாராளுமன்ற உறுப்பினர் மாறிட்டாரு. அவர் வந்து சொல்றாரு 2138 ரூபா வழங்கணும். ஆனால் அது சாத்தியம் இல்லை. அதை வச்சு நான் அரசியல் செய்ய போகிறதும் இல்லை. நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். ஆனால் என்னோட ஒரு சின்ன ஆலோசனை என்னன்னா, இந்த நாள் கூலி சம்பள முறைமை இல்லாமல் ஆக்கணும். ஒரு புது மாடல் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு மாற்றம் ஒன்று வரும். நம்ம ஒவ்வொரு நாளும் 1700 2000 2500 3000 அப்படி பேசணும்னு அவசியம். ஒரு ப்ரொடக்டிவிட்டி பேஸ்ட் மாடல். செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் 175வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இன்று நடைபவனி இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் 175வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் இன்றைய தினம் காலை நடைபவனி இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் தலைமையில் இடம்பெற்ற நடைபவனியானது தொற்றா நோய்களை தடுத்தல் எனும் தொனிப்பொருளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையாக முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 8 மணிக்கு கல்லூரியில் உள்ள சிற்றாலயத்தில் அமைந்துள்ள பத்திரிசியாரின் உருவச்சிலையிலிருந்து ஆரம்பமாகிய நடைபவனி சென்ட் பேட்ரிக்ஸ் வீதியூடாக பிரதான வீதியை அடைந்து பிரதான வீதியூடாக பெஸ்ட்ரியின் சந்தியை அடைந்து அங்கிருந்து வைத்தியசாலை வீதி வழியாக கார்கில் சந்தியை அடைந்து அங்கிருந்து மணிக்கூட்டு வீதியூடாக கல்லூரியின் புகழ்பூத்த அதிபர்களில் ஒருவரான TMM லோங்கினுடைய உருவச்சிலை அமைந்துள்ள யாழ் பொது நூலகத்தை அடைந்து அங்கு நிகழ்வொன்றும் இடம்பெற்றது. அங்கிருந்து பிரதான வீதியூடாக நடைபவனி கல்லூரியை அடைந்தது. நடைபவனியில் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 97.02 வீதமான கண்ணிவெடிகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் 97.02 வீதமான கன்னிவெடிகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் 37 குடும்பங்களை இன்னும் மீள் குடியேற்றப்பட வேண்டியிருப்பதாகவும் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் முகமாலை கிராம அலுவலர் பிரிவிலேயே கன்னிவெடிகள் அகற்றப்பட வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்தார். இடம்பெயர்ந்து இதுவரை மீள்குடியேற்றம் செய்யப்படாமல் மீள்குடியேற்றத்துக்காக 37 குடும்பங்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு தடையாக அவர்களுடைய வாழிடங்களிலே காணப்படுகின்ற மைன்ஸ் மிதிவடிகள் பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே இதுவரை அன்னளவாக 97.2 வீதமான பிரதேசங்களிலே மிதிவடி அகற்றப்பட்டு விட்டது. இன்னும் 2.7 வீதமான பிரதேசங்கள் தான் மிதிவடி அகற்றப்படாமல் இருக்கின்றது. அதற்கான செயற்பாடுகளை பல்வேறு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகின்றனர். முகமாலை கிராம சேவையாளர் பிரிவிலே தான் இந்த நிலை காணப்படுகின்றது. நாங்கள் இந்த வருடத்திலே 2 கலந்துரையாடலை மேற்படி மிதிவடி அகற்றும் நிறுவனங்களோடு நடாத்தியிருந்தோம். அந்த வகையிலே மிதிவடி அகற்றுகின்ற வேலை திட்டம் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வருடத்தினுடைய 8ஆம் மாத காலப்பகுதியிலே மிதிவடியினுடைய அகற்றப்பட்ட பிரதேசங்களை எங்களுக்கு கையளிப்பதற்காக சம்மதித்திருக்கின்றார்கள். அந்த இடங்கள் எங்களுக்கு கையளிக்கப்பட்ட பின்னர் இந்த மீள்குடியேற்ற நடவடிக்கையை விரைவுபடுத்தி பூரணப்படுத்துவதற்கு தீர்மானித்தது. மட்டக்களப்பு பிரதான தபால் நிலையத்திற்கு முன்பாகவும் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தபால் திணைக்கள ஊழியர்கள் இன்று மட்டக்களப்பு பிரதான தபால் நிலையத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அஞ்சல் தொலைத்தொடர்பு சேவையாளர் சங்கம், அகில இலங்கை தமிழ் பேசும் அஞ்சல் சேவையாளர் சங்கம் என்பன இணைந்து நாடளாவிய ரீதியில் இன்று போராட்டத்தினை முன்னெடுத்தன. அந்த வகையில் மட்டக்களப்பு தபால் திணைக்களத்திற்கு முன்னாள் தபால் திணைக்கள தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இன்று மதியம் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தன. கடந்த வருடம் அமைச்சரவையில் தபால் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவதாக உறுதியளித்த விடயங்களை தபால் திணைக்களத்தின் ஊடாக இதுவரை நடைமுறைப்படுத்தாததை முன்னிட்டு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். எதிர்வரும் 16ஆம் திகதி நள்ளிரவு முதல் 18ஆம் திகதி நள்ளிரவு வரையான காலப்பகுதியில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டனர். கடந்த 19/12/2024 அன்று எங்களுடைய அமைச்சருடனான தபால் தொழிற்சங்கங்கள் அனைத்தும் கலந்து கொண்டு
உறுதியளித்த விடயங்களை எமது தபால் திணைக்களம் ஊடாக இதுவரை நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால் பின்வரும் விடயங்களில் நாங்கள் இன்றைய தினம் பிக்கெட்டிங் ஒன்றை இந்த இடத்தில் செய்கின்றோம். மட்டக்களப்பு பிரதம தபாலகத்துக்கு முன்னால். அதனை அடுத்து 17, 18 ஆகிய திகதிகளில், அதாவது 16ஆம் தேதி நள்ளிரவு முதல் 18ஆம் தேதி நள்ளிரவு வரையான காலப்பகுதி நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையான போராட்டத்தையும் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். அனைத்து தரப்பு வெற்றிடங்களை நிரப்பும் முகமாக நியமனங்களை உரிய ஆட்சேபு திட்டத்துக்கு அமைய செய்தல் வேண்டும் எனவும், தபால் திணைக்கள புதிய நியமன முறையை உடன் அமலாக்கம் செய்து அதனூடாக புதிய நியமனங்களை செய்ய வேண்டும் என்றும், கிளாஸ் 2, கிளாஸ் 3 ஆகிய இரு தரப்புகளிலும் 1665 வெற்றிடங்களும், சப்பியம்களில் 599 வெற்றிடங்களும், போஸ்டல் அசிஸ்டன்ட் 2182 வெற்றிடங்களும் எல்லாமாக காணப்படுகின்றன. அந்த வகையில் அந்த வெற்றிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். பதவி உயர்வுகளை காலந்தாழ்த்தாது அவ்வளவு வேலைகளில் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். தபாச்சேவை உத்தியோக தரம் ஒன்றுக்கான கொடுபடாத 3 சம்பள ஏற்றங்களை உடன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து விடயங்களையும் இந்த தபால் திணைக்களம் எங்களுக்கு ஒரு உரிய முறையில் அவர்களால் எங்களுக்கு இந்த விடயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. திருவள்ளுவர் குருபூசை தினம் இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. திருவள்ளுவர் குருபூசை தினமான இன்று வவுனியா வைத்தியசாலையில் சுற்றுவட்ட வீதியில் அமைந்துள்ள சிலையடியில் விசேட நிகழ்வு இடம்பெற்றது. திருவள்ளுவரின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டதுடன் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திருவள்ளுவர் தொடர்பான உரை பாடசாலை மாணவர்களால் நிகழ்த்தப்பட்டது. வவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் நகரசபை செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தமிழ் விருட்சம் அமைப்பின் தலைவர் சந்திரகுமார், வவுனியா நகரசபை முன்னாள் உறுப்பினர் சுமந்திரன், முன்னாள் கிராம உத்தியோகத்தர் விஜயகுமார், வெளிச்சம் அறக்கட்டளை தலைவர் லம்போதரன், நகரசபை ஊழியர்கள், மகளிர் அமைப்பினர், சமூக ஆர்வலர்கள் என பலர் பங்கேற்றனர். கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களமும் மட்டக்களப்பு மாநகர சபையும் இணைந்து நடத்திய பௌர்ணமி காலை விழா சிறப்பாக இடம்பெற்றது. கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களமும் மட்டக்களப்பு மாநகர சபையும் இணைந்து நடத்திய பௌர்ணமி விழா நேற்று மாலை மட்டக்களப்பு கல்லடி கடற்கரையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் வருகை தரும் சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் வகையிலும், மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கலைஞர்களுக்கு ஆற்றுகைகளுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான களத்தினை ஏற்படுத்தும் வகையிலும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் என் தனஞ்சயன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் சிவப்பிரியா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சிறப்பு அதிதிகளாக கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் ச நவநீதன், மட்டக்களப்பு மாவட்ட உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ் பார்த்திபன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். இலங்கையில் புகழ்பூத்த மட்டக்களப்பினை சேர்ந்த மெல்லிசை கலைஞர்களின் பாடல் நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் பல்வேறு கலைஞர்களின் ஆற்றுகைகளும் இடம்பெற்றன. நிகழ்வில் பிரதம அதிதி கௌரவிக்கப்பட்டதுடன் கலைஞர்களும் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை பாண்டிருப்பு அகரம் கலைக்கழகத்தின் பௌர்ணமி கலை விழா ஓய்வு நிலைய அதிபர் இ ராசரத்னம் தலைமையில் பாண்டிருப்பு கலாசார மத்திய நிலையத்தில் இடம்பெற்றது. தமிழர் கலாசார பாரம்பரியங்களை பிரதிபலிக்கும் வகையிலான பரதம், கும்மி, கரகாட்டம், மயிலாட்டம், காவடியாட்டம் ஆகிய நிகழ்வுகளும் கலைஞர்களின் ஆடல், பாடல், நாடகம் என்பனவும் அரங்கேற்றப்பட்டன. நிகழ்வில் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த கலைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அகரம் கலைக்கழகத்தினால் இளங்கலைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கவிதை, சிறுகதை, கூத்து பயிற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கலை பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரபல இசைக்கலைஞர் ஒருவர் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மீகொடை அரளிய தோட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் துப்பாக்கியுடன் பிரபல இசைக்கலைஞர் ஒருவர் மாத்தறை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டார். மாத்தறை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கி ஒன்று பிரபல இசைக்கலைஞரிடம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து மாத்தறை குற்றப்புலனாய்வு பிரிவினர் இணைந்து பிரபல இசைக்கலைஞரின் வீட்டை சோதனையிட்ட போது துப்பாக்கியை கைப்பற்றியுள்ளனர். இதனையடுத்து சந்தேக நபரான பிரபல இசைக்கலைஞர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பில் மாத்தறை குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் முன்பள்ளி சிறுவர் சந்தை இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் முன்பள்ளி சிறார்களின் சிறிய கற்றல் சந்தை நிகழ்வு முன்பள்ளி வளாகத்தில் இன்று இடம்பெற்றது. முன்பள்ளி மேற்பார்வையாளர் நெல்சன், வித்யா, சஞ்சனா உள்ளிட்ட ஆசிரியர்களின் வழிபடுத்துதலில் சுண்டுக்குழி சென்ட் ஜோன்ஸ் ஆலய அருட்தந்தை எஸ் டி ஜெபச்செல்வன் தலைமையில் இடம்பெற்ற கற்றல் சந்தையில்
அருட்தந்தை நாடாவட்டி ஆரம்பித்து வைத்தார். சிறார்களின் கற்றல் சந்தையில் மரக்கறி, பல வகைகள், உணவுகள், குளிர்பானங்கள் என பல பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. சந்தையினை பார்வையிட வருகிறந்த முன்பள்ளி சமூகத்தினர், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் பொருட்களை வாங்கி சிறார்களை மகிழ்ச்சிப்படுத்தியிருந்தனர். சிறார்களின் தேசிய ரீதியில் நடாத்தப்பட்ட சமூக விஞ்ஞானம் மற்றும் சிங்கள மொழி தின போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவிகளை கௌரவிக்கும் நிகழ்வு மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையில் இடம்பெற்றது. 2024 ஆண்டு தேசிய ரீதியில் நடத்தப்பட்ட சமூக விஞ்ஞானம் மற்றும் சிங்கள மொழி தின போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவிகளை கௌரவிக்கும் நிகழ்வு மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையில் இடம்பெற்றது. தரம் 8 மாணவியான ஆர் அபினுகா, தரம் 10 மாணவியான ஆர் பிரதீஷா ஆகிய இருவரும் சமூக விஞ்ஞான போட்டிகளில் முதல் இடத்தினை பெற்று தங்கப் பதக்கத்தினையும், தரம் 9 மாணவி வி நிஷாலிகா 2ஆம் இடத்தினை பெற்று வெள்ளிப் பதக்கத்தினையும் வென்றனர். தரம் 6 மாணவியான வி சஞ்சனா தேசிய ரீதியில் 4வது இடத்தை பெற்றுக் கொண்டார். இதேவேளை சிங்கள மொழி தரும் போட்டியில் பங்கு பெற்றிய தரம் 9 மாணவிகளான எல் அபிக்ஷனா மற்றும் கே பரக் ஷாகினி ஆகியோரும், தரம் 7 மாணவியான ஆர் கபிஷனாவும் மெரிட் நிலையில் தெரிவு செய்யப்பட்டார். இவர்கள் இன்று கல்லூரி சமூகத்தினரால் கௌரவிக்கப்பட்டனர். அத்தோடு கலாசார அலுவல்கள் திணைக்களம் மற்றும் மண்முறை வடக்கு பிரதேச செயலகம் இணைந்து நடத்திய பிரதேச இலக்கிய போட்டி தொடரில் வெற்றியீட்டிய மாணவிகளும் கௌரவிக்கப்பட்டனர். பாடசாலை முகாமைத்துவ குழுவின் ஒருங்கிணைப்பில் பாடசாலை அதிபர் உதயகுமார் தவத்திருமகள் தலைமையில் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. மாணவிகள் பாடசாலை முன்றலில் இருந்து அழைத்து வரப்பட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன. மாணவிகளை பயிற்றுவித்த ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மதிப்பளிக்கப்பட்டனர். நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு கல்வி வலய சமூக விஞ்ஞான சேவைக்கால ஆசிரிய ஆலோசகர் எஸ் சிவனடேஸ் கலந்து கொண்டார். பாடசாலை பிரதி அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கௌரவிப்பு நிகழ்வில் பங்கேற்றனர். மட்டக்களப்பு பட்டரப்பு வலயக்கல்வி பணிமனைக்குட்பட்ட கோட்டைக்கல்லாறு கல்முந்தல் திருவள்ளுவர் வித்தியாலயத்தின் சாதனையாளர் பாராட்ட விழா அதிபர் சுவேந்திரராஜா தலைமையில் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக பட்டரப்பு வலயக்கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டார். சிறப்பு அதிதியாக ஆசிரிய ஆலோசகர் ரா சண்முகநாதன், கோட்டைக்கல்லாறு ஆலயங்களின் வண்ணக்கர் விநாயகமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடந்த காலங்களில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம், தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் இணைப்பாடு விதான செயற்பாடுகளில் சாதனை படைத்த மாணவர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியின் வருடாந்த இல்லமை வல்லுநர் திறனாய்வு விளையாட்டுப் போட்டி இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியின் வருடாந்த இல்லமை வல்லுநர் திறனாய்வு விளையாட்டுப் போட்டி கல்லூரி அதிபர் அண்டன் பெனடிக் ஜோசப் தலைமையில் வெஃபர் மைதானத்தில் இன்று இடம்பெற்றது. பிரதம அதிதியாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அதிதிகள் பேண்ட் வாத்தியத்துடன் அழைத்துச் செல்லப்பட்டு தேசிய கொடி, மாகாண கொடி, பாடசாலை கொடி என்பன ஏற்றப்பட்டு ஒலிம்பிக் சுடலேற்றலுடன் அர்ப்பணி சகாயநாதன் அடிகளார் ஆசியுரையுடன் விளையாட்டு நிகழ்வு ஆரம்பமாகியது. மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை அதிதிகள் ஏற்றுக்கொண்டனர். மைதான நிகழ்வுகள், சுவட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு மாணவர்களின் உடற்பயிற்சி கண்காட்சி, பேண்ட் வாத்திய அணிவகுப்பு, வினோத உடை போட்டி இடம்பெற்றது. பழைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையேயான விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. மரியான் இல்லம் 486 புள்ளிகளை பெற்று முதலிடத்தையும், மில்லர் இல்லம் 441 புள்ளிகளை பெற்று 2ஆம் இடத்தையும், பொனல் இல்லம் 302 புள்ளிகளை பெற்று 3ஆம் இடத்தையும், கிரௌதர் இல்லம் 286 புள்ளிகளை பெற்று 4ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டன. ஆன்மீக அதிதிகளாக அருட்தந்தையர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்ததுடன் நிகழ்வில் விசேட அதிதிகளாக மட்டக்களப்பு மாநகர ஆணையாளர் என் தனஜயன், மட்டக்களப்பு வலயக்கல்வி அபிவிருத்தி பிரதிக்கல்வி பணிப்பாளர் நிதர்ஷனி மகேந்திரகுமார் ஆகியோரும், கௌரவ அதிதியாக பேராசிரியர்கள், கல்லூரி அபிவிருத்தி குழு செயலாளர் சந்திரகாந்தா மகேந்திரநாதன், உடற்கல்வி உதவி பணிப்பாளர் வி லவகுமார் ஆகியோரும் பங்கேற்றனர். அயல் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் என பலரும் விளையாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டனர். தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். பெல்வத்த குழுவினர் இன்று யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர்.
உள்நாட்டு பால்மா உற்பத்தி நிறுவனமான பெல்வத்த யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 29ஆம் தேதி மாபெரும் இசை நிகழ்ச்சியை நடாத்த உள்ள நிலையில் இன்றைய தினம் சுன்னாகத்தில் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். பெல்வத்த குழுவினர் யாழின் பல பகுதிகளிலும் கடந்த 5ஆம் தேதியிலிருந்து விரிவாக்கல் நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சி திட்டம் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் சுன்னாகத்தில் உள்ள ஜீவன் சூப்பர் மார்க்கெட் முன்பாக பெல்வத்த குழுவினர் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். இதேவேளை எதிர்வரும் 29ஆம் தேதி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மையத்தில் பெல்வத்த நிறுவனத்தினரின் ஏற்பாட்டில் மாபெரும் இசை நிகழ்ச்சி இடம்பெற உள்ளது. நிகழ்ச்சியில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு பெல்வத்த நிறுவனத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.